இந்த வலைய செலவுல இருக்கு. எங்க அப்பா கொடுத்த எல்லாமே அடுக்கு கடையில இருக்கு. எனக்கு இருக்குது சைனே வளையல் தான். உங்க அம்மா நீ கண்ட பிசினாலே அது வாங்க தரல. நீ சம்பாதிக்காம என்ன ஒரு அனிமல் கூட்டது இல்ல, எதுவுமே ஒரு நகை நகையாச்சும் வாங்கி கொடுத்துருக்கியா? இல்ல நான் வாங்கிதான் இருந்ததுல அதைய கிழிச்ச எங்க அம்மா இல்ல நான் வாங்கி நீ வேலைக்கே போறது இல்ல. யார் சொல்ற? நான் வேலைக்கு தான் போறேன். எங்க குடிச்சிட்டு அங்க ஊர்ல பத்தி ஐயோ வேலை வேலை அப்படியே பெரியாத வேலை அப்படியே. நான் இப்ப அம்மா 300 ரூபாய் கூலி வேலை செய்யறேன். நீ யாரு கூலி சொல்ற? அடிக்கா வேலையை புரி கொடுக்க மாட்டேன். இங்க புரி புரி புரி. என் பொண்ணை பார்த்து 3 மாதம் ஆகுது. மாப்பிள்ளை போகிறாரு. மாமனார் வந்தால் கண்டுக்க கூட மாட்டான். இல்லைன்னா என்ன மாப்பிள்ளையோ எப்பா நீ குடிகார பையன் பண்ணி வச்சு இங்க பேர் ரத்தம் ஊத்துது பாரு. இங்க பாரு வலியெல்லாம் புடிங்கிட்டு போயிட்டான். ஏமா குடிகார அக்கில்ல அவங்க வேலையே இல்ல. நீ தாம வேலை வெட்டினா கொஞ்சம் சொல்லி திருத்தணும். நீ கோபமா பேசக்கூடாது. ஒரு நேரம் கோபமா பேச அனுசரிச்சு போய் பேசணுமா? அவன் வெளியே போயிட்டு வரவன் ஆம்பளன்றவன். நீ கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் போயிருக்கலாம்மா. அதை நீ தான் திருத்தணும். என்ன பண்றது? நீ ஏன் ஏற்படுத்தின வாழ்க்கை? நான் சொல்லும் போது நீ வேணாம் வேணான்ன. எதோ என்னால முடிஞ்சதோ உனக்கு கொஞ்சம் செஞ்சேன். இதான் இப்ப வலையில எங்க போச்சுமா? குடிக்கிறதுக்கு குடி திருந்தவே மாட்டாங்களாண்ணா? எங்கெங்க இருக்கும்போது காயிரெல்லாம் கட்டினேன். சாமி கோயிலுக்கு போறேன்னு இந்த உனக்கு தீனிலாம் வாங்கிக்கிறேன். அப்புறமா தீனி கெடுக்கிற வை. எங்கேயும் சாமி உங்க மாமியார் இருக்காரு. எங்க சாமிக்கெல்லாம் இட்டு போறேன்னாங்க, கயிறு கட்டினாங்க. அப்ப கூட திருந்து இல்லையா? அதுக்கிட்ட காசு இல்ல. நாங்க தான் அனுப்பிச்சு விடுவேன். நான் தான் அதுக்கு அனுப்பிச்சு விடுவேன். இது வாரம் அரிசி 5 கிலோ அங்க போனோமா சொல்றாரு. வாரம் அரிசி அங்க 5 கிலோ போனோமா. எங்க போனோமா? 5 கிலோ அவங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா வீட்டுக்கா? இவன் சம்பாதிச்சு கொடுத்தா அவங்க அம்மாவுக்கு கொடுக்கலாம். இவன் சம்பாதிச்சு கொடுக்காம இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஏன் கொடுக்கலாம்? அதே எனக்கு தெரியல. அது ஒண்ணு வக்கு. அது இப்ப எவ்வளவுக்கு எழுதுகிறது விவசாயத்து கூட இல்ல. வேலைக்கு போக வேண்டியதானே? அது கூட வேலைக்கு போக. அது புள்ள ஏமாத்தி சாப்பிடுது. அப்புறம் இல்லாம 5,000 ரூபாய் இது வேற தங்கச்சிக்கு 5,000 ரூபாய் சீர் பண்ணணுமா? உன் நாத்தனா இருக்கா? சரி நீ இரு இங்கே. நான் போயிட்டு வரேன். சரி என்னப்பா பிரச்சனை? உனக்கும் சரணியாக்கா? நான் இது வயல் அவங்க அம்மா எங்க அம்மா விளையாடுறாமா. உங்க அம்மா நல்லா இருக்கிறாளா? என்ன வேலை வெட்டிக்கு போற நீ? இந்த வலையெல்லாம் வாங்கி யார் வாங்கி கொடுத்த வலையில? உனக்கு எந்த ஆஃபீஸில் கயிட்டு? நீ ஏதோ லவ் பண்ண கல்யாணம் பண்ண இட்டு வந்து போயிட்டேன்னு பார்த்தா உனக்கு இவ்வளோத்தையும் நான் செஞ்சா உங்கள் அம்மாவுக்கு மாதம் 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கணுமா? உன் தங்கச்சிக்கு 5,000 ரூபாய் கொடுக்கணுமா? என்ன நினச்சிக்கிறீங்க? இதெல்லாம் கொடுத்துட்டாங்கம்மா. மாலை கொடுத்துட்டாங்கம்மா. பொண்ணுங்களை கொடுக்குறது உங்களுக்கு சீர் கொடுக்காம வேலைக்கு போக வழி இல்லாத கை வைக்கிற வேலையா? அச்சா வயசாயிடுச்சு நினச்சிக்கிறியா? தூக்கி போட்டு பொழந்துருவேன். ஒழுங்கா போய் என் பொண்ணுங்களை ஒழுங்கா வாழ்ற வழியை போய் என்ன பண்ற? கட் பண்ண பொண்ணு சரியா வர மாட்டேங்குது. வரவே மாட்டேங்குது. கட் பண்ணவே முடியல. இனிமேல் ஒழுங்கா வேலை வெட்டிக்கலாம் போன. இதை மாமா வச்சு மனசில் வச்சுக்காத. பொண்ணு கூட சந்தோஷமா இருக்கணும். வா என் பொண்ணு வாழ்க்கை தான். என் பொண்ணு நீயே நல்லா இருக்கணும். சரியா? இனிமேல் 2 பேரும் சண்டை சச்சரவு போடாமல் ஒத்துமையாக இருக்கணும்ண்ணா. சரி இனிமேட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ பார்த்துக்க பத்திரமாண்ணா. சரி நல்லா இருக்கு. நான் போயிட்டு வரட்டேன். பாய். போகலாம்.